God bless you. ஆமென். Amen. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளும் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை கொடுத்த லெஸ்லி பிரதருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதோடு இணைந்து தொகுத்து வழங்குற ரஞ்சினி சிஸ்டருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். டோலி சிஸ்டருக்கு நன்றி. கேட்டுக்கிற அன்பு நேயர்களுக்கும் கர்த்தரின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காக ஒரு விசை நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபித்து துதித்து நாங்கள் வார்த்தைக்குள்ள கடந்து செல்வோம். ஜெபிப்போம். எப்பொழுதும் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான இந்த மாலை பொழுதுக்காய் ஸ்தோத்திரம் கத்தாவே. இமை பொழுதும் கைவிடாத எபினேசரே, இந்த நாளிலும் கத்தாவே அடிமைக்கு பாராட்டின நல்ல தருணத்துக்காய் நன்றி செலுத்துறேன். விசேஷமா இந்த சங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறேன். இம்மட்டும் ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி. இந்த ஊழியத்தை செய்கிற சாபகரமான பிரதற்காக நன்றி செலுத்துறோம். அவர் கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகளுக்காக உற்சாகத்துக்காக அப்பா உம்முடைய பலத்தால் இடைக்கட்டி இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இன்னும் ஊழிய பாதையிலும் வாழ்க்கை பாதையிலும் ஆசீர்வதித்து இன்னும் உற்சாகமாவோட பலன் கொடுங்க, வல்லமையால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தினால செபிக்கிறேன். மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம். குடும்பம் ஆசீர்வதிங்க ஆண்டவர். இந்த நாளை தொகுத்து வழங்குற அஞ்சலி சிஸ்டருக்காக நன்றி செலுத்துறோம். சௌரிய பலப்படுத்தும், ஆசீர்வதியும், உடைய எல்லைகளை விசாலப்படுத்தும். அவருடைய கணவன் பிள்ளைகளை குடும்பமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். டோலிக்காய் நன்றி சொல்லி செபிக்கிறோம். சாட்சி சொன்னார்கள், அருமையான சாட்சி. உங்களோட வல்லமை பெரிதப்பா. அப்படிப்பட்ட வல்லமையால நீர் ஆளுக செய்யும். சௌரிய பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். இன்னும் இணைய போற எல்லா ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். அவளை ஆசீர்வதித்து குடும்பமா வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறோம். கேட்டுக்கொரு அன்பு நேர்கள் மறு ஒழிப்பில் கேட்க போற அன்பு நேர்களுக்காக எடுத்திருக்கிறதுக்குள்ள தந்து செபிக்கிறேன். அவளை ஆசீர்வதி இருக்கிற இடத்துல பிரசன்னத்தை உணரும்படியாய் செபிக்கிறோம். வல்லமை வெளிப்படட்டும். ஆளுக செய்யுமக்குள்ள அவர்கள் சங்கமிக்கத்தக்கதாக நீர் அவர்களை வழி நடத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்க அடிமையும் ஒப்புக் கொடுக்க இந்த நேரம் முதல் கத்தாவே என் வாயின் வார்த்தைகள் மேல் இதயத்தின் தியானம் ஒரு சமூகத்துக்கு பிரதியா இருப்பதாக நீர் எவ்வளவு வேணும் பெருகணும் சிறுகணும் கற்றுக் கொடுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் ஒன்றை மகிமைப்பட ஒரு பாடலை பாடி நான் வார்த்தைகளாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒரு பாடலை பாடுகிறேன். தேவன் மகிமைப்படுவதாக. உங்க அழகான முகம் உள்ளத்து அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் உள்ளத்து அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். ஆபிரகாம் போல நானும் நம்புவேன். ஈசாக்க போல நானும் நம்புவேன். ஆபிரகாம் போல நானும் நம்புவேன். ஈசாக்க போல நானும் நம்புவேன். ஒன்றுமே இல்லை என்றாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். ஒன்றுமே இல்லை என்றாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் உள்ளத்து அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. யோசேப்ப போல நானும் நம்புவேன். யோபுவ போல நானும் நம்புவேன். யோசேப்ப போல நானும் நம்புவேன். யோபுவ போல நானும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன்.
அவமானம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன், நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான், நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான், உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது, நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். ஆமென். கர்த்தர் மையப்படுவதாக என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். இப்படியாக தலைப்பிட்டேன், செழிப்பை பார்க்கிறீர்களா, தேவன் செய்வதை பார்க்கிறீர்களா? செழிப்பை பார்க்கிறீர்களா, தேவன் செய்வதை பார்க்கிறீர்களா? இன்றைக்கு அநேகருடைய கண்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை தராதரத்தின் செழிப்பை பார்க்கிறது. அது எப்படிப்பட்ட செழிப்பை பார்க்கிறது என்று சொன்னால் வெளித்தோற்றமான செழிப்புகளை பார்க்கிறது. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளையுடைய கண்ணோட்டம் தேவன் செய்வதை பார்க்கிறது. இன்றைக்கு நம்முடைய கண்கள் எதை பார்க்கின்றது? வெளிப்படையான தோற்ற மனுஷனின் செழிப்பை பார்க்கின்றதா, இல்லை தேவன் அவருடைய வாழ்க்கையில செய்கிறதை பார்க்கின்றதா? இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப இன்றைக்கு நாங்கள் அப்படியாக இங்கே பார்க்க போகிறோம். இன்றைக்கு நான் அதற்கு ஆதாரபூர்வமா எடுத்துக்கொண்ட வார்த்தை, அதாவது இந்த செழிப்பை பார்க்கிறோமா, தேவன் செய்வதை பார்க்கிறோமான்னு சொல்லி பார்த்தால் நிச்சயமாகவே நமக்கு உண்மையில தேவன் செய்யறதை பார்த்தா நமக்கு ஆராய முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அவர் காரியங்களையும் அவர் செய்து கொண்டு நம் வாழ்க்கையில இருக்கின்றார். ஆராய முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவன் செய்கிறார் சொல்லி ஜோவால் எப்படி சொல்ல முடியுது என்று சொன்னார். அவர் அவ்வளவுத்துக்கு தேவன் செய்த திட்டங்களை, தேவன் வரைந்த சித்தத்தை அவர் அறிந்தார், உணர்ந்தார். அப்படியா தேவனோடு அவர் நெருங்கி போனார், அனுபவித்தார், விசுவாசத்துல ஜெயம் எடுத்தார். அவன் ஜோனுடைய முன்னிலைமை பார்க்கிறோம், பின்னிலைமை இரட்டந்தனையாக ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு என்று சொல்லி நாங்கள் வேதத்தில பார்க்கிறோம் என்று சொன்னார். அந்த செழிப்பை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னார். தேவன் செய்ததுதான் அங்கே வெளிப்படுகிறது. நிச்சயமாக தேவன் செய்தது என்ன செய்தார்? என்ன செய்தார்? அவருடைய வல்லமைக்கு மிஞ்சி எதுவும் யாரும் எந்த வல்லமை மேற்கொள்ள முடியாது என்பதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் எங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில். இங்கே ஒரு இடத்துல பார்ப்போம், ஆதியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல அங்கே நாங்கள் 10ஆம் வசனத்தை பார்ப்போம் சொன்னார். இந்த மனுஷன் ஒன்றை பார்க்கின்றார். யார் அந்த மனுஷன் சொன்னால் லோத்து, அவரோட சகோதரர். எங்கே பார்க்கிறார் என்று சொன்னால் சற்று பார்ப்போமா? அங்கே ஆதியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து பாருங்கள். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாக கண்டான். அப்ப இங்கே லோத்து என்னத்தை பார்க்கிறான்? செழிப்பை பார்க்கிறார். எப்படிப்பட்ட செழிப்பு? நீர்வளம் பொருந்தியதா இருக்கிறது. எது? அந்த தேசம், அந்த இடம். அப்ப வெளித்தோற்றமானது என்ன செய்யுது? செழிப்பை காட்டுகிறது, கவர்ச்சி. இன்றைக்கு வெளித்தோற்றமான பார்வைகள் நமக்கு என்னத்தை காட்டுகிறது? கவர்ச்சியை காட்டுகிறது, செழிப்பை காட்டுகிறது. நம்முடைய கண்கள் இச்சையை தூண்டுகின்றது. அதுதான் உண்மை பிரியமானது. அப்ப இங்கே பாப்பமா இருந்தால் தேவன், அப்ப அங்கே என்னத்தை பார்க்க முடியாது. தேவன் செய்வதை பார்க்க முடியாது. தேவன் செய்வதை பார்க்க முடியும். அந்த செழிப்பை பார்த்த கண்கள் இன்னும் செழிப்பை பார்க்கத்தான் தூண்டிமே தவிர தேவன் செய்வதை பார்க்க ஆவின் கண்கள் அங்கே மூடப்படுகிறது. அப்ப இங்கே பாப்போமா, இங்கே லோத்து பார்க்கிறார், நதி பாயுது. அது மாத்திரமில்ல, பாருங்க, அந்த சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமை கொமோராவை போல அழிக்கும் முன்னே அங்கே சோவாருக்கு போய் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போல, அது எப்படி செழிப்பா இருக்கும், கர்த்தருடைய தோட்டத்தை போல, இதுக்கு ஒப்பிடப்படுறார், ஏதேன் தோட்டத்தை போல இருக்கும் என்று சொல்லாம சொல்லுகிறார். இந்த லோத்து பார்த்த செழிப்பு,
அங்கே பாருங்க, எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்ப பாருங்க, அவ பாக்குற எப்படி கர்த்தருடைய தோட்டத்தை போலவும், ஏதேன் தோட்டத்துல இல்லாத ஒன்றுமே இல்லை. ஏன் தகப்பன் ஆதாம் ஏவாளுக்கு அவ்வளவுத்துக்கு எல்லாவற்றையும் நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், பண்படுத்துங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் அந்த ஏதேன் தோட்டத்தை. அவர்களை நிறுத்தி வைத்து செழிப்பகல் குளிர்ச்சியா நேரத்துல தேவன் உலாவினார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு செழிப்பை இவர் இங்கே பார்க்கிறார். யாரு? இந்த நீர்வளம் பொருந்திய இந்த தேசத்தை பார்க்கின்றார். யாரு? லோத். அப்ப தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு, அப்ப இவருடைய தெரிவு தான் வாழ்றதுக்கு எப்படிப்பட்ட வசதியா இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட அமைப்பா இருக்க வேண்டும் என்று அவருடைய மாமிச கண்ணோட்டம் அங்கே என்ன செய்து அந்த செழிப்பிலே மயங்கி விட்டது. அந்த செழிப்பின் வெளி தோற்றத்திலே விழுந்து விட்டது. இது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வாழ்க்கையில இங்க எச்சரிக்கிற தேவன், நீ செழிப்ப பார்க்காத மகளே, தேவன் செய்யற திட்டத்தை பார், தேவன் அதை செழிப்பாக்குற விதத்தை பார். அதைத்தான் தேவன் பார்க்கிறார் என்னிடத்துல, உங்களிடத்துல. அப்ப இங்க பாருங்க, நாங்க இதுல வச்சு பாப்போம்னு சொன்னா, அப்ப அவங்க லோத்து தெரிந்து கொண்டிருக்கார். எப்படிப்பட்ட தன் சகோதரனை பிரிந்து தான் இந்த இடத்தை, இந்த யோர்தான் சுற்று பூமி அவ்வளவுத்தையும் தான் இதில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்ய தன் சகோதரை விட்டு பிரியார். பாருங்க, அங்கே மேற்கே கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல நான் நிறுத்தி போட்டு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை சொல்றேன். ஒரு செழிப்பு, ஒரு கவர்ச்சி, ஒரு வெளி தோற்றம் நம்மை கவர்ந்து விழுந்துமா இருந்தா அது பிரிவை கொண்டு வரும். என்ன பிரிவை கொண்டு வரும்? ஆவிக்குரிய ஜீவியத்துல பிரிவை அடிக்கடி நாங்கள் பேஸ்புக்ல பார்ப்போமா இந்த சில காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தட்டி கொண்டு போன இன்ஸ்டாகிராம்ல போய் பார்ப்போமாண்டா, இப்படி பல வகைப்பட்ட காரியங்களை நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு நாங்க பார்ப்போமா இருந்தா அது பிரிவை கொண்டு வரும். தேவ திட்டத்தை காண முடியாது பிரியமானவர்கள். இது மிகவும் எச்சரிப்பான காரியம். அப்ப இங்க பாப்போமா, இந்த இவ செழிப்பை தெரிந்து கொண்டார், நீர்வளம் பொருந்தியது என்று கண்டு கொண்டார், தனக்கு இதுதான் வசதி என்று சொல்லி அவரே அந்த என்ன செய்தார், தேவ திட்டத்தின் சித்தத்தையும் அறியாமல் அவரே அதை தெரிந்து கொண்டு தன் சகோதரனாய் ஆபிரகாமை விட்டு பிரிந்து அந்த இடத்துல வாசம் பண்ணுகிறார், இருக்கின்றார். இருந்தா அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அது சோதோம் குமராவுடைய பாவம் பெறுகிறது. ஒரு இச்சையின் பாவ வாழ்க்கைக்கு தேவனுக்கு அருவருப்பான வாழ்க்கை. இந்த வெளித்தோட்டத்தை பார்த்து நாங்கள் இந்த இடத்துல வாழ்கிறோம், எப்படி வாழ்கிறோம் என்று சொல்லி நாங்கள் நிச்சயமாக இருக்கிற இடம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? நாங்கள் பார்க்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? தன்னுடைய திட்டச் செயல்தான் நீங்க இருக்கிறதா என்று சொல்லி நானும் நீங்களும் ஆராய்ந்து விட வேண்டும். நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையை ஆவிக்குரிய ஜீவம் வளர்றதுக்கு ஏதுவான இடமா இருக்கிறதா என்று சொல்லி நாங்கள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த இடத்தை பரிசோதிக்க வேண்டும். அதுக்கு பிற்பாடு நாங்கள் இருக்க வேண்டும், பார்க்க வேண்டும், அந்த காரியங்களை நாங்கள் ஆட வேண்டும். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அது தேவனுக்கு பிரியமில்ல அருவருப்பை கொண்டு வர காரியங்கள் அந்த இடம் சோதோம் கோமரா நிறைஞ்சிருந்தது. அதனால தேவன் என்ன செய்யறார்? தூதர்களை அனுப்பி அங்க லோத்தை நீங்க மீதியான பகுதியில் வாசிப்பீங்கன்னு சொன்னார். அங்கே லோத்து என்ன செய்யறார்? அந்த இடத்துல அழிக்க போறேன்னு சொல்லி தூதர்களை அனுப்புறார். லோத்தை மட்டும் அங்கே என்ன செய்யறார்? இழுத்துக்கொண்டு தூதன் போகிறார். தூதன் போகும்போது அங்கே லோத்து போற. ஆனால் இந்த லோத்தினுடைய மனைவியோ அந்த செழிப்பை பார்த்து பின்னிட்டு திரும்பி பார்த்து என்ன செய்யறாவா? உப்பு தூணாய் மாறிவிட்டா. இந்த வார்த்தை சொல்லுது, நான் சொல்லவில்லை. அங்கே பாத்தீங்கன்னா அதே ஆதியா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா 26ஆம் வசனம், அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். செழிப்பை தெரிந்து கொண்ட லோத்தினுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட நிலைக்குள்ள தள்ளப்பட்டது பாத்தீங்களா? லோத்து மட்டும் அங்கே காப்பாற்றப்பட்டார். அவருடைய மனைவியோ அந்த மண் வாசனை, அந்த செழிப்பை பார்த்து அவளுடைய முகம் என்ன செய்து பின்னிட்டு பார்க்க வச்சது. பின்னிட்டு பார்த்து அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார். கலப்பையில கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்க அந்த ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை. வார்த்தை சொல்லுகிறது. அப்ப இங்கே பிரவேசிக்கவில்லை, உப்பு தூணாய் மாறிவிட்டா. செழிப்பை பார்த்து தேவன் செய்வதை பார்த்தா, ஏன் செய்வதை பார்க்கல?
செழிப்பையே பார்த்து பார்த்து நம்பி 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 நொந்து நொந்து அதிலேயே தங்களுடைய கவனத்தை ஈர்த்து ஈர்த்து கடைசியில் எங்கே கொண்டு விட்டது? அழிவின் பாதைக்குள் கொண்டு விட்டு. அங்க மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சில வார்த்தைகள், சில மனுஷ சொல்ற வெளித்தோற்றமான நடை உடை பாவனைகளை பார்த்து நாங்கள் இது ஆவிக்குரிய திட்டத்தின் செயலா வெளிப்படுது, இல்லை இவர்கள் வாழ்க்கை எவ்வளவு செழிப்பா இருக்குதா என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யக்கூடாது? எடை போட்டு விடக்கூடாது. அவரோடு உறவு கொள்ள நாங்கள் நிச்சயமாக எங்கள் தேவனிடத்தில் நாங்கள் கேட்க வேண்டும். எப்படிப்பட்ட உறவிலே நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்பா? செழிப்பை பார்த்து ஓடுகிறோமா? இல்ல உம்முடைய திட்டம் அதுக்குள்ள இருந்து செயல்படுவதை நாங்கள் பார்க்கின்றோமா? ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு திட்டம் நிறைவேறுகிறது. அவர் கொடுத்த வாக்கு திட்டம், அழைத்தார். 75 12ஆம் அதிகாரத்துல அழைத்தார். அந்த அழைப்புக்கு நேர் ஆபிரகாம் ஓடும் பொழுது 100 வயதுல கொடுத்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்டார் ஈசாக்கு அந்த மகனை. அந்த செழிப்பை பார்த்து உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள் பூமியில வம்சங்கள் யாவும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். இன்னைக்கு நாங்க ஆபிரகாம் சந்ததியா, நானும் நீங்கள் விசுவாசத்தின் சந்ததி என்ற பட்டியல இருக்கின்றோமே. அந்த செழிப்பின் தகப்பன் உலகத்துக்கு அவர் தகப்பனா விசுவாசத்தின் தந்தையாக உயர்த்தி வைத்தார்கள். இன்னைக்கு நானும் நீங்களும் இருக்கின்றோமே. அப்படிப்பட்ட செழிப்பை தேவனுடைய திட்டத்தை தான் பார்க்கின்றோம். தேவனுடைய திட்டம் அதுக்குள்ளே செழிப்பை கொண்டு வருகிறார். தேவன் திட்டத்தின் மூலமாக, தேவன் செய்த காரியத்தின் மூலமாக நமக்கு செழிப்பு உண்டாகும். நாங்கள் வெறுமனையே செழிப்பு பக்கம் சாய்ந்தோம்னு சொன்னார் நம் வாழ்க்கை கேள்விக்குறியாவிடும், கவலைக்குரியவாடும், பிரிவினைகளை கொண்டு வரும், வேதனைகளை கொண்டு வரும், கவலைகளை கொண்டு வரும், கஷ்டங்களை கொண்டு வரும். அதைத்தான் யோசேப்பினுடைய சகோதரர்கள் பார்த்தார்கள். செழிப்பை பார்த்தார்கள். எப்படிப்பட்ட செழிப்பு! இவனுக்கு பல வண்ணாங்கி, இவனுக்கு பல வர்ணம், அதிகமான பட்ச அன்பு உங்களுக்கு கிடைக்கலையே என்று சொல்லி அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? இந்த சொப்பனக்கான குழியில போட்டு சிறையில விட்டு விடுவோம்னு சொல்லி பார்த்தார்கள், செய்தார்கள். ஆனா தேவன் செய்த திட்டம் என்ன? தேவனுடைய திட்டம் உனக்குள்ள இருந்தது. அந்த சொப்பனத்துக்கூடாக சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் தன்னை வணங்குவது போல சொப்பனம் கண்டார். சொப்பனம் கண்டதை கர்த்தர் நினைத்தார்கள். திட்டம், அங்க தேவன் செயல், தேவன் செய்வதை பார்த்தார்கள். இப்படிப்பட்ட பார்வை பார்த்து அங்க யோசிப்பு பார்க்கிறான். கர்த்தர் யோசிப்பு இருந்த யோசிப்பு கர்த்தரோடு இருந்தார். அங்கே கர்த்தர் யோசிப்பு இருந்தார். யோசிப்பு கர்த்தரோடு இருந்தார். இந்த சூழ்நிலையில் அனுமதித்த சூழ்நிலைகள் செழிப்ப பார்க்கல. நிச்சயமா அவன் மனைவி, பார்வோட மனைவியோட அங்க என்ன செய்யறான்? அவள் தவறான துரிதத்தில் தன்னோட தொடர்பு கொள்ளும்படி இல்ல, அதை தூக்கி எறிந்து விட்டு யோசிப்பு போகின்றான். இல்ல, அந்த செழிப்புக்குள்ள இறங்கி இருக்கலாம் தானே. ஒருவேளை பானபத்திர சுயம்பாவி சொன்ன சொற்பனத்துக்கூடாக அந்த செழிப்பிலேயாவது தான் களி கூறும் என்று யோசேப்பு நினைத்தான். பானபத்திரன் சொல்றான், நீ இந்த காரியம் நிறைவேறும் போது என்னை நினைந்தரல என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த பானபத்திரன் மறந்தே போனான். சுயம்பாகி தூக்கிலிடப்பட்டு மரித்து போறான். கண்ட சொற்பனத்துக்கூட பானபத்திரக்காரன் அதே பதவியில ராஜாவினுடைய அரண்மனையில அதே பானபத்திரம் கொடுக்கும்படியா, பானம் பருகும்படியான உயர்வுக்கு அங்கே கொண்டு போகப்படுகிறான். உயர்த்தப்படும் போது அவன் மறந்து போறான். யோசிப்பொருள் நினைச்சிருக்கா, இவன் கண்ட செழிப்பில நானும் செழிப்பிற்கான இல்ல, அவருடைய செயலை அவருடைய செய்கிற திட்டத்தை பார்க்கிறான். தேவன் செய்வதை பார்க்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பமாயிருக்கு. அப்ப அங்க என்ன நடக்குது? அதே பார்வம் கொஞ்ச காலம் சொற்பனம் காணுகிறார். தேவன் திட்டம் செய்ததை பார்க்கிறார். அப்பொழுதுதான் பார்க்கிறார், வெளிப்படைகிறார் யோசிப்பு. கர்த்தருடைய திட்டம் என் மேல் இருக்கு, என் மேல் இருக்கிறது. அந்த திட்டம் நிறைவேறுகிறது. அதுக்கு பிற்பாடு திட்டம் நிறைவேறுது, செழிப்பு உண்டாகிறது. அவருடைய அவர் கண்ட இந்த சொற்பனமோ அதே சொற்பனம் அங்கே நிறைவேறுகிறது. சகோதரர் வந்து அவனுக்கு முன்னால் பணிகிறார், தலை வணங்குகிறார். பாருங்க, திட்டத்துக்கூட செழிப்பு உண்டாகிறது. வெறுமனே செழிப்பை பார்க்காதீங்க. வெளி தோற்றத்துல வர்ற செழிப்புகளை கண்டு காணாது போல தட்டி கண்டு போங்க. ஒரு திட்டத்தின் செயல் இதுக்குள்ள இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து அந்த செழிப்புக்குள்ள வாங்க. ஒரு திட்டம் நிறைவுனா கண்டிப்பா அதுக்குள்ள செழிப்பு உண்டு. இதை யோசிப்பின் வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருகிறது. போவாஸ் பார்த்தார், இந்த பொன்மணி என்னடா ஒரு காலம்ப தூக்க நிம்மட்டு வரைக்கும் சொல்லிட்டு பொருத்தி கொண்டு இருக்கிறாளே இந்த ரூத் சில மணிகளை
அவருடைய வயிற்று பிழைப்புக்காக சொன்னா. ஆனா கர்த்தருடைய திட்டம் அவளுக்குள்ள இருந்தது. அந்த செழிப்பு அவருடைய வாழ்க்கையெல்லாம் அழிந்தது. மோவாப் தேசத்துல எல்லாத்தையும் அழித்து போட்டா. ஆனா பெத்லேகேம் அப்பத்தின் வீடாகிய வீட்டுக்கு வந்தவுடன் நான் ஏதாவது ஒன்று பிழைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே தன்னுடைய காலை எடுத்து வைக்கின்றார். வைத்து விட்டு என்ன செய்யறா? அங்கே போவாஸ் பார்க்க இந்த பெண்மணி என்ன பிள்ளை நீரும் ஒரே இடத்துல நின்று பொறிக்கொண்டிருக்கிறாள். இவர் யார்? இவருக்கு ஒரு செழிப்பு கொடுக்க மாட்டேன். அங்கே கண்ணீர் பட்டு பூவாஸ் பார்க்கிறார். பூவாஸ் பார்க்கும்போது 2ஆம் அதிகாரத்துல அங்கே பூவாஸ் சொல்லுகிறார் பாருங்க, 2-8 வசனத்துல. அப்பொழுது பூவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொருள் கொள்ள வேறே வயலில் நீ போகாமல், இவ்விடத்தை விட்டு போகாமல் இங்கே என் ஊழியக்காரன் பெண்களோட கூடவே இரு. நீ செழிப்பை பார்க்கணுமா? கூடவே இந்த போவாஸ் இந்த ரூத்தை பார்த்து சொல்லுவா, ஏண்டா செழிப்பை காணுறதுக்கு, தேவன் செய்யற திட்டத்தை காணுறதுக்கு சொல்லுவா இருந்தா, நம்முடைய பழைத்த பரம போவா சொல்லுற, மகளே நீ வேற இங்க போகாது, அலைஞ்சு திரியாத, நீ அலைஞ்சு திரிய வேண்டியது இல்ல, நீ கூடவே இரு, என்னோடு கூட இரு, இங்கும் போகாது, என்னோட இரு, என் சமூகத்துல இரு, என் பாதத்துல இரு, நான் உனக்கு செய்யறெல்லாம் செய்வேன். இந்த போவா சொல்ற என்ன சொல்ற பாருங்க. அதே அதிகாரம் 2ஆம் அதிகாரம் அங்கே 12ஆம் வசனம். உன் செய்யத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய சட்டை கீழ அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நிறைவான பலன் கிடைப்பது. சும்மா கொஞ்ச நெஞ்சத்தக்க நேரம் உன் வாழ்க்கையை குறித்த திட்டம், நீ அழைத்த நோக்கம், உன்னை தெரிந்து கொண்ட நான் போவாஸ் பரம போவாஸ் சொல்றேன், நான் நிறைவான பலனை தரு, என்னுடைய திட்டம் உன் வாழ்க்கையில நிறைவான செழிப்பு. அந்த செழிப்பை காண இன்னைக்கு நம்ம அழைச்சிருக்கிறான். நாம பெற்றுக்கொள்ளாதபடிக்கு சில செழிப்புகள், சில வெளித்தோற்றமான செழிப்புகள் நம்முடைய கண்கள், எங்களோட மாம்ச இச்சைகளை தூண்டுகிறதா, தூரப்படுத்துகிறதா, இழுக்கிறதா, கீழ்காற்று போல அமர்த்துகிறதா, எதுவாயிருந்த எல்லாவற்றையும் உதறித்தள்ளி அவருடைய பாதத்துல அமர்ந்து அவருடைய சமூகத்தை நாடி அவருடைய உறவில நிலைத்து நின்று அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, அந்த செழிப்பை காண, அந்த திட்ட செயல் எங்களுக்குள்ள நிறைவேற நாங்கள் அவரை நோக்கி பார்ப்போமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராவே என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் வரும். இந்த செழிப்பான இந்த உலகத்து வெளித்தோற்றத்துல காணப்படுற இந்த இடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை அல்ல, என்னை உண்டாக்கின என்னை ஒத்தாசை வருகிற எனக்கு ஒரு பர்வதம் உண்டு. அந்த கல்மணியான பர்வதத்துல இருந்தா எனக்கு ஒத்தாசை வரும். வானம் திறக்கும், பலகடியை திறந்து என்னை ஆசீர்வதிப்பார். அவருடைய திட்டம் என் மேல இருக்கிறது. அதனால அந்த திட்டத்தில் நிறைவேறும் வரைக்கும் நான் அவருடைய சமூகத்தை நாடி வார்த்தையில நிலைத்து அவருடைய உறவில நனைந்து அன்பில கலந்து அவருக்குள்ளாய் நான் வாழும் பொழுது அந்த திட்டம் நிறைவேறும். எனக்கு வாழ்க்கை செழிப்பா நான் இடத்துல எதிர்பார்க்கிறேன். இன்னும் அதிகமா, இன்னும் அதிகம், இன்னும் கிட்டி சேர அழைக்கிற இந்த ரூத்தின் வாழ்க்கை முடிந்த நினைச்ச அந்த வாழ்க்கையில கர்த்தர் தன் திட்டத்தை வெளிப்படு செழிப்பை காணுவதான். தேவ திட்டத்தின் செயல் வெளிப்படும். நம்மை அழைத்த பரம போவாஸ், அந்த பரம போவாசனுடைய பாதத்தை நானும் நீங்கள் இருக்கும்போது அவருடைய திட்ட செயல் வெளிப்படும் போது அங்கே செழிப்புண்டாகும். வெறுமனே இந்த உலகத்தில் செழிப்பல்ல, அழிந்து போற இந்த மாயான உலகத்தில் செழிப்பல்ல, அழியாத நித்திய ஜீவனை தந்து நித்திய உறவில கலந்து அங்கே பரம பந்தயத்தின் இலக்கை அடைவோம் என்று, அந்த பந்தய பொருளை அடைவோம் என்ற இலக்கை நோக்கி என்னை உங்களையும் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நேரம் நீங்களும் ஓடி அந்த இலக்கை அடைவோமா, அந்த செழிப்பை காண்போமா, அந்த தேவ திட்டத்தில் தேவ செய்கிற செயல்களை பார்ப்போமா. நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்த செயல்தான் நமக்கு எப்பவும் அழியாது. அதுதான் செழிப்பு. அந்த செழிப்பை நோக்கி ஓட கர்த்தர் இன்றைக்கு என்னையும் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நேரம் நம்ம ஓடுவோம், ஜெயிப்போம். ஜெபிப்போமா?
ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான வார்த்தைக்காய் சோஸ்திரம் சோஸ்திரம் சோஸ்திரம். செழிப்பை பார்க்காதீங்க, தேவன் செய்வதை பாருங்க என்று சொல்லி அருமையான வார்த்தை எங்களோடு பேசினீங்க கர்த்தாவே. அதுக்காக நன்றி ஆண்டவர். இன்றைக்கு சில காரியங்கள் நாங்க செழிப்பை பார்த்து பார்த்து விழுந்து போனது உண்மைதான் அப்பா. எங்களுடைய மாம்ச இச்சை, கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எங்களை தள்ளி விட்டது. நீதிமான் விழுந்து எழுதுறம் விழுந்தான், மறுபடி எழும்புவான். நீதிமானுடைய பாதை நடுப்போல் வரைக்கும் அதிகம் அதிகமாக பிரகாசிக்க சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று சொன்னீர். நீதிமான சந்ததி அப்பத்துக்கு மிறந்து போவதில்லை என்று சொன்னீங்களே அப்பா. இந்த வார்த்தைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டு தகப்பனே. நீங்க செய்யறத நாங்க பார்க்கணும் அப்பா. அந்த செயல் நிறைவேறும் போது எங்கள் வாழ்க்கையில செழிப்பப்பா. அப்படியான செழிப்பை யோசேப்பு பார்த்தார், யோபு பார்த்தார் அப்பா, ரூத் பார்த்தாரப்பா. அந்த வாழ்க்கையில சரித்திரமாயினதே அப்பா. அதே போல இந்த நாட்கள், இந்த வாழ்க்கை உங்களுடைய கரத்துல ஒப்பு வைக்கிறோம் அப்பா. அடியாளையும் கேட்டுக்கணும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில நீங்க செய்யறத பார்த்து உம்முடைய செழிப்பு நாங்க அனுபவித்து உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளை உம்முடைய பந்தய பொருள் இலக்கை அடைந்து 1000 மனசாட்சிக்குள்ள பிரவசிக்க கிருபை தாங்கப்பா. இந்த வேளையில எங்களை தாழ்த்துறோம், உயர்த்துறோம். நீங்க அப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் நன்றி, கொடுத்த வாய்ப்புகளுக்காய் நன்றி. கோடி சோஸ்திரமாட்டவர் தொடர்ந்து வழி நடத்துங்க. மீதியான ஊழியக்காரோடு நீங்க இடப்பட்டு உங்களுடைய வல்ல வார்த்தையில் கிரியை செய்யட்டும். நித்திய வெளிச்சத்துல வெளிச்சம் கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதம் உமக்குள்ள சங்கம் வானொலியும் ஆசீர்வத்து நல்ல கருத்துக்களோ ஒப்பு கொடுக்கிறேன். தடைகளை தகத்தறிகிற காரியத்தை வாய்க்கு பண்ற என் தகப்பனுக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபத்திற்கும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன் ஆமீன்.